வந்து டிஃப்ரெண்ட் பாடி இருக்கு அண்ட் டிஃப்ரெண்டான பாடி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அது எஃபெக்டாக இருக்குன்னா அது உங்களுக்கு இருக்கான்றது சொல்ல முடியாது. உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குன்னா அது எனக்கும் அதே மாதிரி இருக்கும்னா சொல்ல முடியாது. ஸோ இங்கே வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி அவங்க பண்ணுறதை நம்ம பண்ணி ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச நமக்கு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்றதுல வந்து நம்ம டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணிக்க வேண்டாம். நம்ம தனி, நம்ம இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ நம்ம பாடிக்கு வந்து எது கரெக்டாக இருக்குமோ அது நம்ம பண்ணும்போது எனக்கு இது இப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 4th ஒன் என்னன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்பேரிசன்ஸ் பண்ணிக்க கூடாது. அண்ட் 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் செட். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதே ரிலேட்டட் தான் இந்த 5th பாயிண்ட்டும். நம்மளுடைய மைண்ட் செட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனுக்கு வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து நல்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.